அதே மாதிரி பறையனை நீ எப்படா திட்டலாம்? பரத்தாயோலின்னு சொல்லி சொன்னியாமலடா, ஏண்டா நாய பேய அப்படின்னு சொல்லி அவனை திட்டணும். திட்டிக்கிட்டே இருந்தா அவன் வந்து போட பரத்தாயோலின்னு சொல்லி சொல்லிடுவான். அந்த வார்த்தை உண்டான வாய்ஸ் அதுவும் கிடைக்கிற வரைக்கும் அதே மாதிரி பறையனை நீ எப்படா திட்டலாம்? பரத்தாயோலின்னு சொல்லி சொன்னியாமலடா, ஏண்டா நாய பேய அப்படின்னு சொல்லி அவனை திட்டணும். திட்டிக்கிட்டே இருந்தா அவன் வந்து போட பரத்தாயோலின்னு சொல்லி சொல்லிடுவான். அந்த வார்த்தை உண்டான வாய்ஸ் அதே மாதிரி பறையனை நீ எப்படா திட்டலாம்? பரத்தாயோலின்னு சொல்லி சொன்னியாமலடா, ஏண்டா நாய பேய அப்படின்னு சொல்லி அவனை திட்டணும். திட்டிக்கிட்டே இருந்தா அவன் வந்து போட பரத்தாயோலின்னு சொல்லி சொல்லிடுவான். அந்த வார்த்தை உண்டான வாய்ஸ் அதுவும் கிடைக்கிற அதே மாதிரி பறையனை நீ எப்படா திட்டலாம்? பரத்தாயோலின்னு சொல்லி சொன்னியாமலடா, ஏண்டா நாய பேய அப்படின்னு சொல்லி அவனை திட்டணும். திட்டிக்கிட்டே இருந்தா அவன் வந்து போட பரத்தாயோலின்னு சொல்லி சொல்லிடுவான். அந்த வார்த்தை உண்டான வாய்ஸ் மெசேஜ் அவங்க தான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஊர்னு சொல்லிட்டு நான் தான் நாகர்கோவில் பண்ணி விட்டேன். அவங்க எப்படி பண்ணிருப்பாங்க? உங்களோட நீங்க பண்ணிருக்கிற அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கட்டுமா உங்களுக்கு? சரி சரி அனுப்பி வைங்க. எதுக்கு பண்றீங்க அப்படிலாம் வந்து? அண்ணாஜி நான் ஒண்ணும் பண்ணல, அவங்க லைக் கொடுத்தாங்க, நான் அதே மாதிரி லைக் கொடுத்து விட்டேன். அவங்க தான் இன்பாக்ஸ்ல வந்து அவங்க தான் எப்படி இருக்குங்க எந்த ஊருக்கு கேட்டாங்க. நான் தான் எனக்கு ஊர் நாகர்கோயில், நான் அந்த கேட்கும் வீடியோ போட்டு விட்டு இருந்தேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்பர் எல்லாம் போட்டு விட்ட மாதிரி இருக்கு உங்க நம்பரை. அவங்க வந்து போட்டோ வந்து எனக்கு வந்து மெசேஜ் அடிக்க தெரியல, எனக்கு வந்து டிஸ்பிளே போய் கிடந்து. அப்புறம் எப்படி நம்பர்லாம் எப்படி, அதாவது டிஸ்பிளே போயிருக்கு அப்படின்னா இல்ல யாருன்னு தெரியாது. இல்ல இங்க எந்த ஊரு ஆம்பளை இப்ப வந்து பேப்பர் ஐடி கூட இப்ப பண்ணாங்க, யாரு எங்க இருந்து பண்ணான்னு தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி ஒதுக்க மாட்டி போச்சு எனக்கு. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பேப்பர் ஐடி அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க என் ஒய்ஃபுக்கு வந்து இது பண்ணிருக்கீங்க. என்ன வேணும் நம்பர் எடுத்துடலாம், யாரும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து இன்பாக்ஸ் நம்பர் அனுப்ப வேண்டிய தேவை இல்லையே. இல்ல அவங்க வந்து எனக்கு வந்து நம்பர் டைப் பண்ண தெரியாது. எனக்கு வந்து நில்லுங்க சொல்ல கேளுங்க. இப்ப உங்களால எனக்கும் என் ஒய்ஃபுக்கு கடு சண்டை தெரியுமா? என்னது கடு சண்டை தெரியுமா? ஹலோ, அவங்க தான் கேட்டாங்க எந்த ஊரு என்னன்னு சொல்லிட்டு அவங்க தான் போட்டாங்க. ஆமா, நான் ஒண்ணுமே அவங்க போட்ட வரைக்கும் தான் நான் அதுக்கப்புறம் தான் நான் போட்டது. ஹலோ இருக்குங்க, நம்பர் எதுக்கு அனுப்புறீங்க? நம்பர் உங்களுக்கு சொல்லலாம். இல்ல 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 வேணாம், ஐடியா நான் அழிச்சு தள்ளிடலாம், பிரச்சனை ஒண்ணும் கிடையாது எனக்கு. இல்லைங்க இருக்கட்டும், நீங்க ஒரு போருங்க. நம்பர் வந்து உங்க நம்பர் வந்து இவ கேட்டாளா? இல்லன்னாச்சு என்ன பேச எந்த ஊர்னு கேட்டாங்க. நான் நாகர்கோவில் திரும்ப ஒண்ணுமே சொல்லலாம். இப்ப அவளை நான் என்ன பண்ணணுமா நான் இப்ப பண்ணிருந்தேன் அவளை. சரி அண்ணாச்சி குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனை ஒண்ணு வேண்டாம். நம்பர் கேட்டா நான் வந்து ஒரு அவ கேட்காம நீங்க எப்படி நம்பர் அனுப்பலாம்? கேளுங்க அண்ணாச்சி, இன்பாக்ஸ்ல அவ கேட்காம நீங்க நம்பர் எப்படி நீங்க அனுப்பலாம்? டிக்டாக்ல வந்து எல்லாருமே கேட்டதுக்கு வந்து நான் வந்து அவங்க நான் யாருக்குமே நம்பர் அனுப்பி கொடுக்க கிடையாது. சரி, அவங்க வந்து பேச வந்து எனக்கு அது கிளீனா புரிய மாட்டேன். சரி போன் பண்ணியாச்சுன்னா நீங்க எந்த இடம்னு யாருக்கு நம்பர் அனுப்பி விட்டா வேற ஒண்ணுமே நம்பர் அனுப்பி கொடுக்க வேற ஒண்ணுமே கிடையாது. அவன்தான் இன்பாக்ஸ்ல நம்பர் எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி இப்ப அவளை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அவன் கை அடிபட்டு கிடக்க எந்திக்க முடியாம. கேட்கவே. ஆனா நான் இப்ப இன்பாக்ஸ் பார்த்தேன், அவ சென்ட் மெசேஜ் பார்த்தேன். நீங்க தான் அனுப்பி விட்டுருக்கீங்க நம்பரை. என்னதுக்கு நம்பர் எதுக்கு அனுப்பி விடுதியா? சரி நான் நம்பர் அனுப்பிவிட்ட தப்புதான். சரி என்ன அவங்க வந்து கேட்டாங்க ஈஸியா சொல்லாதீங்க சரியா? நான் காலையில எழுந்து போலீஸ் ஸ்டேஷன் கட்டாயம் போயிருவேன். சொல்ல கேளுங்க, உங்களால என் வீட்டுல எனக்கு என் முன்னாடிக்கு சண்டைங்க, புரியுதுங்களா? இல்ல 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 உங்களுக்கு மேரேஜ் ஆகலையா? இல்ல 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 சரி, மேரேஜ் ஆகலன்னா அப்ப வந்து யாராச்சும் இப்படி லேடி வருவாங்க, அவங்களுக்கு வந்து அண்ணா நீங்க தப்பா அப்படின்னு பேசாதீங்க. என்னத்துக்கு நீங்க நம்பர் அனுப்பி வைக்கணும்னு நான் கேட்கேன். சரி அண்ணா, நான் வந்து அவங்க வந்து எந்த இடம்னு கேட்டாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து நான் இந்த இடம் நாகர்கோவில் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து வேற ஒண்ணு. சரி இவங்க நான் எனக்கு ஒரு டவுட்னா குடும்பத்தோடங்களா வேற வெளியிடலாம் வியாபாரி யாரும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கு. அதை நான் வந்து நம்பர் அனுப்பி விட்டு
வேற ஒண்ணுமே கிடையாது. அவன்தான் கீப்பர் ஐடி எல்லாம் இப்ப பேசக்கூடாது, புரியுதுங்களா? நீங்க வந்து மெசேஜ் பண்ணிருக்கிறது என்னோட ஒய்ஃபுக்கு, புரியுதுங்களா? எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அதால சண்டை. சரி 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 சரியா கதையா சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நான் அடிச்சிடலாம், அவங்க அந்த ஐடியா அழிச்சிடலாம். வேற என்ன ஐடியா அழிக்க போறீங்களா? ஆமா, வேற என்ன உங்களால பிரச்சனை? உங்களால நம்மளால குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு வேண்டாம். ஓ, அப்ப நீங்க ஐடியா அடிச்சா இதோட முடிஞ்சிச்சப்போ அந்த மாதிரி பேசிட்டியானே? அப்படி கிடையாது, நீங்க அப்படி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. நீங்க வந்து அண்ணானு நீங்க தம்பின்னு கூப்பிட, நான் அண்ணானு கூப்பிடுறேன். நமக்கு சரி எப்படி அண்ணா உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு நிமிஷம் போருங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆகி உங்க ஒய்ஃபுக்கு நான் வந்து இந்த மாதிரி இன்பாக்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டு நீங்க இந்த மாதிரி பொறுமையா பேசுவீங்களா? இல்லன்னா நம்ம வந்து யாருமே கேட்போம், அவ்வளவுதான். வேற ஒண்ணு நம்ம என்னத்த கேட்க வேண்டியிருக்கு? அவங்க வந்து எங்க இல்லாம யாருக்கிட்ட போன் பேசுவாங்க, அவங்க குடும்பக்கார யாருக்கிட்ட எல்லாமே பேசுவாங்க. நமக்கு தெரியாது இல்ல, கேட்கதான் முடியும். வேற என்ன இதுக்கு? நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரிங்களா? நான் காலையில கொண்டு ஏன்னா இப்ப அவளை நான் இன்னும் வைக்க மாட்டேன். இல்ல 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 கோரகையும் என்னால உங்க வீட்டு பிரச்சனை ஒண்ணு வேண்டாம். கோரகையும் உரிச்சு தொங்க விட்டுருப்பேன் இன்னைக்கு. கோரகையும் காலையில கண்டிப்பா உங்க நம்பர் நான் போலீஸ் நான் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணு வேண்டாம். நாங்க ஐடியா அழிச்சிடலாம், அவ்வளவுதான் உண்டு. கேக்கல? இல்ல என்னால உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணு வேண்டாம். நாங்க ஐடி நம்பர் எல்லாம் அழிச்சிடலாம், அவ்வளவுதான் உண்டு. ஐடியும் நம்பரையும் அழிக்க முடியல. வேற என்ன நீங்க இந்த வேலை செய்யறதுக்கு மத்த பெசாமணி பொண்டாட்டி நல்லா ஓக்க விட்டு சம்பாதி